Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்ட் டென்ஸ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் டென்சஸில் வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிஃபிகல்ட் மீன்ஸ் அதை அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒவ்வொரு வேர்பும் 3 டென்ஸ்லேயும் எப்படி மாறும், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி மாறும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ப்ஸோட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவிலே பாஸ்ட் டென்ஸ் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது ரிலேட்டடான சென்டென்சஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேன்னே ஜவாப் தியா. ஸோ பதிலுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஜவாப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை உத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொன்னேன், கொடுத்தேன் அந்த மாதிரியான அர்த்தத்தில் சொல்கிறதுக்கு வந்து ஜவாப் தியா அப்படின்றத சொல்லணும். ஸோ இங்கே மெயின்னே அப்படின்னு வருது பாருங்கள். நம்ம மே அப்படின்றது தான் நான் அப்படின்றதுக்கு பார்த்தோம். ஸோ என்ன சொன்னாய், எதை சொன்னாய், யாரை சொன்னாய், எதை சொன்னாய் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பதில் சொன்னேன் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஆன்சராக கொடுக்க முடியும். பதில் சொன்னேன், தகவல் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும்ல. ஸோ அப்போ நமக்கு சப்ஜெக்ட் கூட நே வரும். மெயின்னே ஜவாப் தியா. அவர் பதில் சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே உத்தர் நஹி தியா. ஸோ உத்தர் இல்லை ஜவாப் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம்னு பார்த்தோம். சொல்லவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து நஹி தியா அப்படின்றத சொல்லணும். ஸோ அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர், அவள், ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து உஸ்னே அப்படின்றது தான் வரும். உஸ்னே அப்படின்னு சொல்லுவோம் அவன் அவளுக்கு. இங்கே நே சேர்க்கணும் அப்படின்றதுனால உஸ்னே அப்படின்றது வருது. உஸ்னே கோயி உத்தர் நஹி தியா, அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. இதுவே ரொம்பவே ரெஸ்பெக்டோட ஒருத்தரை சொல்லும் பொழுது வந்து உன்ஹோனே அப்படின்றத சொல்லணும். உன்ஹோனே. அவள் பதில் சொல்ல மாட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இது வந்து சொல்ல மாட்டாள் அப்படின்றது வந்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸில் வரும். ஓ ஜவாப் நஹி தேஹி. ஸோ அவள் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து இங்கே வந்து தேஹி அப்படின்றது வரும். இதுவே அவன் பதில் சொல்ல மாட்டான். ஸோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். நான் அந்த சென்டென்ஸ் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா சொல்ல மாட்டாள்னு ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அந்த ரூல்ஸ் வந்து செக் பண்ணக்கூடாது. பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் செக் பண்ணணும். இங்கே அவள், அவன் ரெண்டுத்துக்கும் வந்து சப்ஜெக்ட் வந்து ஓ அப்படின்றது தான் வரும். நம்ம எழுதும்பொழுது பஹ அப்படின்னு எழுதுவோம். பட் பேசும்போது அந்த ப்ரொனன்சியேஷன் ஓ அப்படின்றது வரும். ஒரு சிலர் பேசும்பொழுது அப்படி தான் பேசுவாங்க. ஸோ ஓ ஜவாப் இல்லைனா உத்தர் பதில் அப்படின்றதுக்கு, நஹி தேகி அப்படின்னா வந்து சொல்ல மாட்டாள் அப்படின்றத அர்த்தம். இதுவே அவன் பதில் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஜவாப் நஹி தேகா அப்படின்றது வரும். ஸோ அந்த ஏகா சவுண்ட் வந்து மாறும். இங்கே நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து மாற்றக்கூடாது. ஆஸ் யூஷுவல் எல்லா சப்ஜெக்டும் எப்படி சொல்லுவீங்களோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஃபியூச்சர் டென்ஸு. அவன் வர மறுத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ்னே ஆனே சே இன்கார் கர்தியா. ஸோ வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்கார் அப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது மறுக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கு மறுக்கிறது வந்து இன்கார் கரோ அப்படின்றத சொல்லுவாங்க. மறு அப்படின்னு சொல்கிறதுக்கு. மறுத்தான்னு பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறதுக்கு வந்து இன்கார் கர்தியா அப்படின்றத சொல்லலாம். இல்லைனா இன்கார் தியா கூட சொல்லுவாங்க. வருவதற்கு அப்படின்னு சொல்வதற்காக ஆனேசே. இதுவே வந்து அவன் போக மறுத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்னே ஜானேசே இன்கார் கர்தியா. எதை மறுத்தான், யாரை மறுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வருவதற்கு மறுத்தான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இங்கே உஸ்னே அப்படின்றது வருது. அதாவது சப்ஜெக்ட் கூட நே வருது. நான் மறுக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு மெயின்னே இன்கார் நஹி கியா. ஸோ மெயின்னே இன்கார் நஹி கியா. இங்கே வந்து இன்கார் கர்தியான்னு பார்த்தோம்ல, இன்கார் கியா அப்படின்றதும் சொல்லலாம். உஸ்னே ஆனேசே இன்கார் கியா. கர்தியா அப்படின்றது வந்து கியாவா மாறும். ஸோ அதோட நெகட்டிவ் தான் நஹி கியா. இன்கார் நஹி கியா. அங்கே இன்கார் கியா, இங்கே இன்கார் நஹி கியா. மெயின்னே இன்கார் நஹி கியா, நான் மறுக்கவில்லை. நான் வர மறுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே ஆனேசே இன்கார் நஹி கியா அப்படின்றத சொல்லணும். எனக்கு அவன் தெரிவிக்கவில்லை, அதாவது எனக்கு அவன் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. உஸ்னே முஜே சூஜித் நஹி கியா. இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து சூஜித் கரோ அப்படின்றத சொல்லுவோம். சூஜித் கரோ. தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சூஜித் நஹி கியா. தெரிவித்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சூஜித் கியா மட்டும் சொல்லுவோம். தெரிவிக்கவில்லைன்னு நெகட்டிவாக சொல்கிறதுனால சூஜித் நஹி கியா. உஸ்னே அப்படின்னா அவன், எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே.
எதை தெரிவிக்கவில்லை, யாரை தெரிவிக்கவில்லை. எதை தெரிவிக்கவில்லைன்னு நம்ம கேட்கும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பதிலாக கொடுக்க முடியும். அதனால தான் இந்த சப்ஜெக்ட் கூட நே வருது. மற்றபடி சப்போஸ் அப்படி எதை யாரை ரெண்டுத்துக்கும் பதில் கிடைக்கல அப்படின்னா சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அப்படின்றது தான் வரும். பட் வேர்பில் வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத பொறுத்து வந்து மாறும். இங்கே வந்து சப்ஜெக்ட் கூட நே வருது. வேர்பு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுஜித் நகிக்கியா தான் சொல்லணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த ஹோல் கான்வர்சேஷனை வச்சு தான் நம்ம வந்து அவனை சொல்கிறோமா அவளை சொல்கிறோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அந்த உஸ்னே அப்படின்றது வந்து யாரை குறிக்குது அப்படின்றது. நான் ஃபோனை உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயினே ஃபோன் டூட் தியா. ஸோ டூட் தியா அப்படின்னா வந்து உடைத்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் நான் உடைச்சிட்டேன் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். எதை உடைத்தாய், யாரை உடைத்தாய். ஸோ எதை உடைத்தாய் அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு ஃபோனை உடைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்ல முடியும். ஸோ மெயினே ஃபோன் டூட் தியா. எனக்கு டிக்கெட் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ கிடைச்சிடுச்சு அப்படின்னா மில்கையா. ஸோ முஜே டிக்கெட் மில்கையா. இங்கே டிக்கெட்டுக்கு பதிலாக வந்து நீங்கள் சாவி கிடைச்சிடுச்சு, புக்கு கிடைச்சிடுச்சு, பேக் கிடைச்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எது உங்களுக்கு கிடைச்சதோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். மில்கையா அப்படின்னா கிடைத்து விட்டது அப்படின்றத சொல்லணும். ஸோ எதை யாரை எதை கிடைத்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. எது அப்படின்றதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஸோ எதை அப்படின்னு கேட்கும்போது இங்கே பதில் வராது. அதனால தான் எனக்கு அப்படின்றதுக்கு முஜே அப்படின்றது அப்படியே வருது. அவன் குப்பையை தூக்கி எறிந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே கூடா ஃபெங்க் தியா இல்லைன்னா ஃபெங்கா. ஸோ தூக்கி எறியறதுக்கு, அதாவது தூக்கி போடுவோம்ல, தூக்கி வீசுவோம்ல. ஸோ இப்போ பால்லாம் த்ரோ பண்ணுவோம்ல, அந்த இது வராது. இது ஆக்சுவலாக தூக்கி எறியறது, அது நம்ம திரும்ப ரிட்டர்ன் எடுக்க போகிறதில்ல, வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரியான அர்த்தத்தில் வரும். இது ஃபெங்க் தியா. ஸோ உஸ்னே கூடா கூடா அப்படின்றது வந்து குப்பையை குறிக்குது. கச்சரா அப்படின்னும் சொல்லுவாங்க. அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எதை எறிந்தாய், யாரை எறிந்தாய். ஸோ எதை எறிந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது குப்பையே எறிந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். எதை கிடைத்து விட்டதுன்னு நம்ம கேட்க முடியாது. எது கிடைத்து விட்டதுன்னு தான் கேட்போம். அதனால தான் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் வந்து மில்கையா அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் கூட வந்து முஜே அப்படி தான் வந்தது, நேசிக்கல. இங்கே வந்து எதை எறிந்தான், அவன் எதை எறிந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் குப்பையை எறிந்தான்னு நம்ம சொல்ல முடியும். அதனால தான் உசே அப்படின்றது உஸ்னே அப்படின்றதா மாறுது. உஸ்னே கூடா ஃபெங்க் தியா இல்லைன்னா ஃபெங்கா அப்படின்றதா சொல்லலாம். நான் உன்னை கவனிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு மென்னே தும்ஹே நஹி தேக்கா. ஸோ கவனிக்கல அப்படின்றதுக்கு வந்து கவனி அப்படின்னா சுனோ அப்படின்றதும் சொல்லுவோம். இங்கே இப்போ நீ வந்ததை நான் கவனிக்கல அந்த மாதிரியான அர்த்தத்தில் நான் ஒன்று சொல்லுவோம், இல்லை நீங்கள் தான் இருக்கியா நான் உன்னை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து லிசன் பண்ணுறதையும் சொல்லுது, பார்க்குறதையும் சொல்லுது. கண்ணால் நான் பார்க்கல அப்படின்றத தான் நம்ம கவனிக்கல அப்படின்றத இங்கே சொல்கிறோம் அந்த அர்த்தத்தில். அதனால தான் இங்கே தேக்கோ பாரு கவனி அப்படின்னா தேக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அர்த்தத்தில். இப்போ ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட காமிக்கிறதுக்காக தேக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதர் தேக்கோ, இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அர்த்தம், பட் கண்ணாலையும் பார்க்கணுன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே தேக்கோ அப்படின்றது வருது. ஸோ காதால் கேட்டு நம்ம கண்ணால் பார்க்குறது தான் வந்து சுனோ அப்படின்றத சொல்லுவோம், கவனிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. கிளாஸ் எடுக்கும் போது கவனிக்க சொல்கிறதுக்கு வந்து தேக்கோ சொல்லக்கூடாது, சுனோ சொல்லுவோம் நம்ம கவனிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து தேக்கோ அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் தான் தேக்கா, நஹி தேக்கா. நான் உன்னை கவனிக்கவில்லை. எதை கவனிக்கவில்லை, யாரை கவனிக்கவில்லை, ரெண்டுத்துக்குமே நமக்கு பதிலாக சொல்ல முடியும். ஸோ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். மெயின்னே தும்ஹே நகி தேக்கா. உன்னை அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்ஹே நஹி தேக்கா. இங்கே வந்து நான் உன்னை அப்படின்றது ஆணை குறித்தாலும் பெண்ணை குறித்தாலும் நஹி தேக்கா தான் வரும். சப்ஜெக்ட் வந்து அதாவது வேர்பு வந்து மாறாது. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்குறோம். ஸோ ஒன்று சப்ஜெக்ட் மாறும், இல்லைனா வேர்பு மாறும். எதை யாரை அப்படின்றது கேட்கும் பொழுது நமக்கு பதில் கிடைச்சதுன்னா சப்ஜெக்ட் மாறும், வேர்பு அப்படியே இருக்கும். சப்போஸ் எதை யாரைன்னு கேட்கும் பொழுது நம்ம வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்தில் சப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நே சேராமல் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினே அப்படின்றது தான் இருக்கும். அது அப்போ வந்து வேர்பு வந்து மாறும். அந்த யாரை சொல்கிறோமோ ஆனா பெண்ணா அப்படின்றத பொறுத்து வந்து வேர்பு வந்து மாறும். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபியூச்சர் டென்ஸ்லாம் வேர்பு மாறுதில்லை, அந்த சவுண்டு லாஸ்ட் எண்டிங் சவுண்டு. ஸோ பார்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்னா தேக்தா ஹூன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் சொல்லும்பொழுது தேக்தி ஹூன், தேக்கோ அப்படின்றது தேக்தா அப்படின்றதா மாறும் ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆணாக இருந்தால் தேக்தான்னு சொல்லுவாங்க, பெண்ணாக இருந்தால் தேக்தி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து மாறும். நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ கேளு
அப்படின்னு சொல்கிறதுக்கு பூச்சோ. ஸோ பாஸ்ட் டென்ஸில் வரும்போது பூச்சா அப்படின்றது வரும். நான் தான் கேட்டேன், எதை கேட்டாய், யாரை கேட்டாய். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்க்குறோம். நான் அப்படின்னா மெயின்னே, நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த தான் சவுண்டுக்கு வந்து ஹி. மெயின்னே ஹி பூச்சா, மெயின்னே ஹி பூச்சா. அருண் தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அருணேஹி பத்தாயா. ஸோ சொன்னான் அப்படின்னா பத்தாவோ, சொல்லு அப்படின்னா பத்தாவோ அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ் வந்து பத்தாயா. அருண் தான் சொன்னான், எதை சொன்னான், யாரை சொன்னான். ஸோ பதில் நம்ம சொல்ல முடியும். அருணேஹி பத்தாயா அப்படின்றத சொல்லணும். அவர் என்னை குற்றம் சாட்டினார். ஸோ நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்களே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, அதுக்கு வந்து டெஹராயா. ஸோ டெஹராயா இல்லைன்னா டெஹராயா அப்படின்றத சொல்லுவாங்க. தோஷி டெஹராயா, குற்றத்துக்கு வந்து தோஷி. ஸோ தோஷி டெஹராயா. உஸ்னே அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ்னே. ஸோ உன்ஹோனே அப்படின்றதும் சொல்லலாம். பட் இங்கே அவர் அப்படின்றத அவன் அப்படின்றத தான் ரெஸ்பெக்ட் ஃபார்மோட கொடுத்துருக்கா. அதனால தான் இங்கே உஸ்னே அப்படின்றத சொல்லியிருக்கேன். அவர் அவள் இது ரெண்டுத்துக்குமே உஸ்னே அப்படின்றது தான் வரும். என்னை குற்றம் சாட்டினார், எதை யாரை. ஸோ யாரை குற்றம் சாட்டினார் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது என்னை அப்படின்றது நீங்கள் பதிலாக சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இங்கே உஸ்னே அப்படின்றது வருது. உஸ்னே முஜே தோஷி டெஹராயா. இரவு உணவு தயார் செய்தேன், அதாவது நான் நைட்டு டின்னர் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. டின்னர் குக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது வேற, தயார் செய்தேன் அப்படின்னு சொல்கிறது வேற. இப்போ டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம பேசும்பொழுதும், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா டின்னர் வந்து ரெடி பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் வந்து தயார் கரோ, ரெடி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து தயார் கரோ அப்படின்றத சொல்லுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து தயார் கியா. தயார் கரோ வந்து தயார் கியாவாக மாறும். நைட்டு டின்னர் அப்படின்னா ராத் கா கானா. ஸோ இரவு அப்படின்னா ராத், ராத் கா கானா அப்படின்னா இரவு உணவு. என்ன செய்தாய், எதை செய்தாய், யாரை செய்தாய். எதை செய்தேன் அப்படின்னா இரவு உணவை செய்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். தயார் செய்தேன். எதை தயார் செய்தாய், யாரை தயார் செய்தாய். எதை தயார் செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இரவு உணவை தயார் செய்தேன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மெயின்னே நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நே வரும். மெயின்னே ராத் கா கானா தயார் கியா. இதுவே வந்து சமைத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பனாவோ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ சமைக்கிறதுக்கு மட்டும், சமையல் மாதிரியான வேலைகளுக்கு மட்டும் கரோ அப்படின்ற வேர்பு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பனாவோ அப்படின்ற வேர்பு, ரூட் வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பனாயா அப்படின்றது வரும். ஸோ நான் என்னோட குடும்பத்துக்காக நைட்டு டிஃபன் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயின்னே அப்னே பரிவார் கேலியே ராத் கா கானா பனாயா. ஸோ எதை யாரைன்னு கேட்கும்போது நமக்கு பதில் கிடைக்கும். அதனால ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் கூட நே வரும். என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்னே பரிவார். பரிவார் அப்படின்னா குடும்பம், என்னுடைய குடும்பம் அப்படின்னா அப்னே பரிவார். என்னுடைய குடும்பத்திற்காக அப்னே பரிவார் கேலியே, குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்கிறதுனால பரிவார் கேலியே ராத் கா கானா பனாயா அப்படின்றது வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் பாஸ்ட் டென்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.